தேவன் ஒருவர் உண்டு. யாக்கோபு 2 மற்றும் 20 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம். இப்படி விசுவாசிப்பது நல்லதுதான். ஆனால் பிசாசுகளும் விசுவாசிக்கின்றனவே. விசுவாசிப்பது மட்டுமல்ல, விசுவாசித்து நடுங்குகின்றன என்று இந்த வசனம் சொல்லுகிறதே. அப்படியானால் நாம் விசுவாசிப்பதற்கும் பிசாசுகள் விசுவாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பிசாசுகள் என்னவென்று விசுவாசித்து நடுங்குகின்றன? பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் நடுங்குகின்றன. மார்க் 1:24 ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு பிசாசு ஒரு மனுஷன் மூலம் சொல்லி கதறினதை வாசிக்கிறோம். இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று பிசாசுகள் அந்த 2 பேர்கள் மூலம் பேசினதை மத்தேயு 8:29 வாசிக்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து பிசாசுகள் ஏன் நடுங்குகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். தங்களை நரகத்திற்கு தள்ளக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்றும் அதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது என்றும் அவைகள் அறிந்து நடுங்குகின்றன. அவைகளால் கிறிஸ்துவின் வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படிந்து தங்கள் கிரியைகளை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் நம்மால் கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கிரியைகளை வெளிப்படுத்த முடியுமே. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் ஏசாயா 66:2 சொல்லியிருக்கிறார். பிசாசுகள் நடுங்குவது போல நாம் தேவனுக்கு முன்பாக நடுங்க வேண்டாம். ஆனால் தேவ பயமும் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய அளவிற்கு நடுக்கமும் நமக்குள் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அநேகர் உலகத்திற்கு பயந்து நடுங்கி கிறிஸ்துவின் உபதேசங்களை அசட்டை செய்கிறவர்களாய் இருக்கின்றனர். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:28 சொல்லியிருக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவர் அனுப்பினவராகிய அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு அவருடைய வசனங்களையும் விசுவாசித்து நிறைவேற்ற வேண்டும். இல்லையேல் நாம் அவரை மறுதலிப்பவர்களாய் காணப்படுவோம். தீத்து 1:16 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படி மறுதலித்து ஆகாதவர்களாய் போய்விடாதபடிக்கு அனுதினமும் அவருடைய வசனங்களை கை கொண்டு அது நிமித்தம் வரும் சிலுவையை, அதாவது சிலுவை பாடுகளை தூக்கி அவருக்கு பின் சென்று அவருடைய சீஷர்களாய் நம்மை வெளிப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.